இருக்கே. இன்னைக்கு நைட்டு நம்ம தர்ஷிகாக்கான ஒப்பாரிகள் பல விதத்தில் இருக்கு நண்பர்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள போட்டு தர்ஷிகாவை செய்ன்னு செய்றாங்க. முக்கியமா மக்கள் நம்ம நிறைய விஷயங்கள் யோசிச்சு வந்துருமா, இவங்க வேணும் நிறைய கண்டென்ட் பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்தி பண்றாங்க, விஜய் ஸ்டைல் கூட ஒட்டிக்கிட்டு பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய பேசிட்டு இருந்தோம்ல. எல்லா விஷயத்தையும் உள்ள தூக்கி போட்டு ஓட உடைச்சிட்டு இருக்காங்க. காலைல ஃபுல்லா நம்ம ஆனந்தி தூக்கி போட்டு உடைச்சாங்க. இப்ப என்ன சத்யா நறுக்குன்னு செருப்படி கேள்வி ஒன்று கேட்டுவிட்டான். அதை கேட்டதுல இருந்து தர்ஷிகா மூஞ்சி செத்து ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு எனக்கு என்னமோ நைட்டு ஒப்பாரி வைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள டீமன்ஸ் தான ஏஞ்சலை கொடுப்பம் பண்ணோம். ஆனா ஏஞ்சல்ல இருக்க ராணவ இருக்கான்ல, ராணவ என்ன பண்றானா மொத்த டீமன்ஸையும் கொடுப்பம் பண்ணிட்டு இருக்கான். மொத்த டீமன்ஸையும் வச்சு செஞ்சிட்டு இருக்கான். பூரா பேர் கதறானோ, ஏய் இவன் யாரா ஏஞ்சலா இருந்து எங்களை போட்டு இந்த பாடாப்படுத்துறான்னு சொல்லிட்டு போட்டு கதறாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமா போயிட்டு இருக்காங்க. திரும்ப சொல்றேன், இப்ப இருக்க டீமன்ஸ் எல்லாமே வேஸ்ட். சும்மா பேசி பேசி புடுங்குறாங்க தவிர கரெக்டான இது பண்ணவே இல்லை. பேசிக்கிட்டே இருக்கானா, பேசிக்கிட்டே இருக்கும் டக்குன்னு குறுக்க ஏதாவது பேசிட்டு ப்ரோவோக் ஆயிட்டான்னு சொல்லி புடுங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் தர்ஷிகாவை நம்ம ஆனந்தி அப்பவே உட்கார வச்சு பயங்கரமான கேள்வி கேட்டிருப்பாங்க. என்னப்பா பவித்ரா உன்னோட ஃப்ரெண்ட் தானப்பா, பவித்ரா உன் ஃப்ரெண்டாவே இருந்தாலுமே நேத்து என்னப்பா உன் பவித்ராவை போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருந்த, அஞ்சிதா உன்னோட ஃப்ரெண்டு தான், வெளியே மட்டும் கேட்டுக்கிட்டு அஞ்சிதா ஃப்ரெண்டு பவித்ரா ஃப்ரெண்டுன்னு சொல்ற. ஒரு டாஸ்க்னு வரும்போது மத்த ஆட்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணாம டைரக்டா உன் ஃப்ரெண்டை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்றியே, அப்ப எந்த விதத்துல அவங்க உன்னோட ஃப்ரெண்ட் ஆனாங்க? இப்படி ஃபேக்கா இருக்காத, கேவலமா இப்படிதான் பொழைப்பியா, ஒரு டாஸ்க் வந்து இப்படிதான் விளையாடுவியான்னு சொல்லிட்டு வச்சு செய்யு செஞ்சிருப்பாங்க. தர்ஷிகாவால அங்க பேசவே முடியல. ஓகேவா, தர்ஷிகாவால பேசவே முடியல. இல்ல நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி தெரியுமா, நேத்து நீ வந்து டீமனா இருந்தல்ல, டீமனா இருக்கும்போது அன்சிதாவை டார்கெட் பண்ண, பவித்ரா டார்கெட் பண்ண, எல்லாம் ஓகே. விஜய் விஷால்னு ஒருத்தர் இருந்தால, ஏன் அவன் பக்கத்துல நீ போகவே இல்ல, ஏன் போக மாட்டியா, அவன் உனக்கு ரொம்ப பிடிக்குமா, அவன் மட்டும் உனக்கு தனி இதுவான்னு சொல்லிட்டு நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்பவே தர்ஷிகா மூஞ்சி செத்து போச்சு. ஓகேவா, இந்த சைடுல பார்த்தா அன்சிதா நம்ம ஜாக்லினே அவங்க பேர் என்ன சௌந்தர்யா போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நான் கடைசியில் சொல்றேன். அப்புறம் இப்ப கொஞ்ச கழிச்சு பிக் பாஸ் உள்ள கூட்டு திருப்பி பேசிருப்பாரு. ஏன்னா இதோட ரெண்டாவது பிக் பாஸ் கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டு சொல்லிருப்பாரு, அம்மா எல்லாரையும் டார்கெட் பண்ணாங்கம்மா, யாரையா ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும் தனித்தனியா டார்கெட் பண்ணி பண்ணுங்க, அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும், கேமரா வியூ நாங்க திருப்ப முடியும். இஷ்டத்துக்கு நீங்க எல்லா இடத்தையும் டார்கெட் பண்ணி திருப்பி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இல்ல. சோ ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணுங்க, எல்லாரையுமே பண்ணாருன்னு சொல்லியிருப்பாரு. சொன்ன பிறகு கூட இவன் என்ன பண்ணிருப்பானா, பேசிட்டே இருப்பான, சும்மா சைடுல நடந்து போவாங்கல்ல, சைடுல நடந்து போறலாம் கூட்டு பேசி கையில இருந்து அந்த ஹார்ட்டை பிடிக்கிட்டு இருந்தாரு. ஓகேவா, திருப்பி பிக் பாஸ் கூட்டு என்ன சொல்றாரு, ஏம்மா ஒரு 3 பேரை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த 3 பேரை மட்டும் அட்டாக் பண்ணி அந்த 3 பேர்ட்ட மட்டும் ஹார்ட்டா புடுங்குங்க. அப்படி புடுங்கும்போது சைடுல யாராவது ட்ரிகர் ஆனாலோ, சைடுல யாராவது அவங்களோட தண்ணிலை மறந்தாலோ அவங்ககிட்ட இருந்து நீங்க புடிங்கலாம்னு சொல்லி அனுப்பிட்டாரு. சரியா, சோ சொல்லி அனுப்புற பிறகு இப்ப திருப்பி தர்ஷியா கூட்டு கிச்சன்ல உட்கார வச்சு சத்யா நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டான். அப்படியே சத்யா நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறான். கூட்டு, என்னமா தர்ஷிகா வீட்டுல வந்த 2 வாரம் சூப்பரா பண்ண, வீட்டுல வந்த 2 வாரம் பயங்கரமா பண்ண, வேற லெவல்ல பண்ண, அந்த கேப்டன்சி எல்லாம் போட்டு பிரிச்சு மஞ்சிட்டு இருந்த, இப்ப சடனா பார்த்தா எதுவுமே இல்ல, உன்ட கண்டென்ட் இல்ல, நீ வேஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு. சோ நீ தப்பிக்கிறக்காண்டி இப்ப விஜய் விஷால் கூட ஒட்டி இருக்கியா, விஷால கண்டென்ட்டா யூஸ் பண்றியா, கேவலமா இல்லையா உனக்குன்னு சொல்லிட்டு நச்சுன்னு கேட்டுவிட்டாப்ல. சத்யா எப்படியே ஓப்பனா கேட்டுவிட்டான், உனக்கு கேவலமா இல்லையாமா, விஜய் விஷால் கூட சேர்றா உனக்கு கண்டென்ட்டான்னு கேட்டோன்னே அப்படியே தர்ஷிகா மூஞ்சி செத்து போச்சு, அப்படி குனிஞ்சே இருக்கிறாங்க. அப்ப சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இவளையா உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம், எழுப்பிட்டு பேசுவோம், அப்பதான் கால்லாம் வலிக்கும் அப்படிங்கும்போது சைட்ல இருந்து அன்சிதா இன்னொரு குண்டு போடுறாங்க. இவளுக்கா இவெல்லாம் ஒரு ஆளு, இவெல்லாம் அடுத்த ஆளை யூஸ் பண்ணி கேவலமா இதா பண்ணிட்டு இருப்பா, இவளுக்குலாம் எதுவுமே வலிக்காது, இவன் மத்த ஆட்களுக்கு மட்டும் தான் இவ பண்றதெல்லாம் வலிக்கும், ஆனா இவளுக்கு என்ன பண்ணாலும் இவளுக்கு வலிக்கவே வலிக்காது, ஒரு சொரணை இல்லாத ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. தர்ஷிகாவை போட்டு பிரிக்கிறான் நண்பர்கள். அப்படியே தர்ஷிகாவை போட்டு கேள்வி மேல கேள்வியிலே பிரிக்கிறாங்க, அப்படியே கேள்வியிலே பிரித்துட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே கட் பண்ணி பார்த்தா இன்னொரு சம்பவம் போயிட்டு இருக்குது. நம்ம ஜெஃப்ரி இருக்காப்ல, ஜெஃப்ரி வந்து நம்ம சாச்சனாவே சௌந்தர்யாவும் மலையில நிப்பாட்டி விட்டு தண்ணி ஊத்தி விளாண்டுட்டு இருக்காப்ல. தண்ணி ஊத்தி ஆடாடே, அந்த ட்ரெஸ் ரொம்ப பாலிசா இருக்கிறா, தண்ணி ஊத்தி ஆடாது, அது ஒரு மாதிரி டக்குன்னு நல்லா இருக்காது. சரியா, இவனோட டவல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டான், இல்ல சொல்ல, பட் இருந்தாலும் தண்ணி ஊத்தி ஆட பார்த்துட்டு இருக்கானு. இல்ல சாச்சனா அசைஞ்ச மாதிரியே தெரியல. இல்ல ராணா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல கூட ட்ரிகர் ஆகல ப்ரோ, நான் கவனிச்சு வரைக்கும் ராணோ ட்ரிகரே ஆகல. ஆனா ராணா வந்து ஃபேஸ மாதிரியான்னு சொல்லி 3 ஹார்ட்டையும் புடுங்கிட்டாங்க. புடுங்கினா வச்சு செய்யறான், மொத்த டீமே வச்சு செய்யறான். இப்ப கேமரா முன்னாடி போய் ஆனந்தி ஏதோ பேச போயிருப்பாங்க, அங்க குறுக்க போய் மூஞ்ச விட்டுட்டு இருக்கான், இப்படி குறுக்க மூஞ்ச விட்டுட்டு இருக்காங்க. ஆனந்தி கத்துறாங்க, டீமன்ஸ் தான் கிடந்து கத்திட்டு இருக்கான், அவன் ஜாலியா சுத்திட்டு இருக்கான், போட்டு செய்யறான், அப்படியே போட்டு செய்யறான், எல்லாரும் கத்துறாங்க, அவன் ஜாலியா என்ஜாய் பண்றான். இல்ல நடு வீட்டுக்கு அவன் மேல தண்ணியெல்லாம் தூக்கி ஊத்துட்டாங்க, அவன் மைக்கெல்லாம் போட்டிருக்கான், மைக்கை போட்டிருக்குமே அந்த ஆனந்தி வந்து விருட்டு அவன் மேல தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு ஃபுல்லா நினைஞ்சிட்டான். இருந்தாலுமே அவன் தட்டி விட்டு ஒரு மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே வெளியே போய் பார்த்தா நம்ம சாச்சனா கொண்டே பிடிச்சி நம்ம ஆனந்தி ஒரு மாதிரி திருக்கிக்கிட்டு தலைமை கேட்கறாங்க. ஆனந்தி பண்றாங்க இல்லைன்னு சொல்ல, ஓகேவா, ஆனந்தி நல்லா பண்றாங்க, பேசுறாங்க, பட் எப்படி சொல்லலாம், அவங்களுக்குள்ள இருக்க அந்த வன்மங்கள் வெளியே வருது நான் நினைக்கிறேன். ஓகே, இது எண்ட் ஆஃப் த டே இது டாஸ்க் தான், இருந்தாலுமே அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி காட்டிட்டு இருந்தாங்கல்ல, அது நல்லவங்க இல்லை அப்படிங்கிறது இந்த டாஸ்க்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு மோடுக்கு போயிட்டு என்ன அப்படி பண்ணி ஒரு மாதிரி கத்திக்கினே இருக்காங்க. ஓகே இது எல்லாமே டாஸ்க் தான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா
நாம அருணும் மஞ்சரி இருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் நேருக்கு நேரா உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேச விட்டு, இவங்க ஒரே நீ சொல்லு அவங்க ஒரே நீ சொல்லு, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேச விட்டு ரெண்டு பேரும் வன்மத்தை காட்டிக்கிட்டே இருக்காங்க. இது அருண் வந்து மஞ்சரி மேல வன்மத்தை காட்டுறான், மஞ்சரி வந்து அருண் மேல வன்மத்தை காட்டுறான். மஞ்சரி நான் 2-3 பாயிண்ட் சம்மன் அடிச்சாங்க. என்னப்பா நீ உனக்கு ஒரு டாஸ்க் தெரியுமாப்பா, ஒரு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்து ஒரு லெட்டர் எல்லாம் கொடுத்திருக்காரு, அதன்படி ஒரு டாஸ்க் பண்ணா அந்த டாஸ்க் ஒருத்தர் சூப்பரா பண்றாங்களேன்னு பொறாமையில அந்த மனுஷன் மேல பொறாமப்பட்டு வெஞ்சன்ஸ்ல கொந்தளிச்சு எழுந்து கத்துற அந்த கத்துறதுக்கு ஒரு 4 இத்து தொத்தது கை தட்டுதுன்னு அதை வச்சுட்டு சீன் போடுறியா, ஹீரோயிசம் பண்றியா, எந்திரிச்சு கத்துனது ஹீரோயிசம் நினைச்சிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டாங்க. அருண் மூஞ்சி செத்து போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? விஜய் விஷால் தான் உட்கார வச்சு ரெண்டு பேரும் ஏற்றி விட்டுட்டு இருக்காப்ல, நல்லா வேலை பார்க்குறாப்ல. ஏன்னா நேற்று நைட்டு அருண் வந்து விஜய் விஷால்கிட்ட போய் சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? நான் வந்து ஒன்று எடுத்துட்டேன், மஞ்சரியை வச்சு செஞ்சு விட்டேன், கதற விட்டேன், கிழிச்சு விட்டேன்னு சொல்லி பயங்கரமாக சீன் போட்டிருப்பான். ஓகேவா? அந்த சீன்னால இப்போ பிடிச்சி இப்படி கனெக்ட் பண்ணி விட்டு சரி சண்டையை கலைப்புலான்னு பார்த்துட்டு இருக்கான். அதில் மஞ்சரி வச்சு செய்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் நேற்று மாதிரி அருண் இன்னைக்கு என்ன பேசுகிறான்னு தெரியாமல் வளரிட்டு இருக்கான். டாஸ்க்குங்கிறது ஒரு இது, நீங்கள் கிரிக்கெட் ஆட வந்திருக்கீங்க, பாக்ஸிங் ஆட வந்திருக்கீங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இது ஒரு கிண்டர் கார்டன் மாதிரி, இப்படி தான் கேம் ஆடணும், இது ஒரு டிராஃபிக் மாதிரி, அப்படி தான் நிற்கணும், பைத்தியம் மாதிரியே பேசிட்டு இருக்கான். நீ பெரிய புலவர் தான் ப்ரோ, நீங்க பெரிய புலவர் தான். இவர் நாட்டை அப்படியே திருத்த போறார், அப்படியே பெரிய ஒழுங்கு மாதிரியே பேசுறான்பா. எப்படின்னா டாஸ்க்னு வந்தாலும் ரொம்ப ஒழுங்கா ஆடணுமா. யாரா நீ எங்க இருந்தா வந்திருக்க? கோமாளியோட மோசமா பண்ற. எதுக்கு எனக்கு புரியல. ஒரு டாஸ்க் வந்தா டாஸ்கா தான் முடியும். பிக் பாஸ்ங்கிறது ஒரு லெட்டர் கொடுத்திருக்கா. அப்ப பிக் பாஸ் என்ன பைத்தியக்காரனா? ஏன்னா ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க, இப்படிதான் ஆடணும்னு சொல்லிட்டு லெட்டர் படி ஆடினாலும் இவரு நம்மள மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் பார்க்கறதுக்கு வேண்டி தான் நம்ம நடக்கணும், நம்மளை பார்த்து மக்கள் மாறுவாங்க, சின்ன குழந்தைங்க பார்ப்பாங்க. டேய் தற்கொலை அப்ப நீ மார்க் பண்ணிட்டு சுத்திராது. என்ன அளவு யாருக்கு பண்றப்போ இல்ல புரியலையா? போன சீசன் ஒருத்தர் இதே மாதிரி தான் மார்க்கிங் புல்லிங் ஆப்போசிட் பண்ணி பயங்கரமா கொந்தளிச்சாங்க. நீ என்னப்பா இந்த சீசன்ல வந்து நீ மார்க்கிங் புல்லிங் பண்ணிட்டு இருக்க? அப்ப அது என்னப்பா? அதெல்லாம் சின்ன குழந்தைங்க வெளியே இருக்க மக்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? இல்ல உன்னை பார்த்து அந்த மக்கள் வந்து மாறிட மாட்டாங்களா? இதெல்லாம் என்னப்பா? என்னத்தையோ பேசணும்னு உட்காந்து பேசிட்டு இருக்கான். இல்ல விஜய் விஷால் நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்கான். நல்லா மாமா வேலை பாக்குற ப்ரோ, நல்லா வேலை பாக்குறேன். ஏன்னா உனக்கு அருண் மாமா வேலை பாக்குறப்பல, இவருக்கு அருண் மாமா, இவர் இப்ப அருணுக்கு மாமா அப்படின்னு சொல்லி மாத்தி நல்லா மாமா வேலையை பார்த்துட்டு இருக்கானு. மொத்தத்துல ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கானு. ஆனா சும்மா ஹார்ட்டை புடுங்குறானு. அதுதான் உண்மை. சும்மா பேசிட்டே இருக்கும்போது சட்டில கவிச்சு புடுங்குறானு ப்ரோ. இப்ப எனக்கு தெரிஞ்சு மஞ்சரிட்ட பேசிட்டு இருக்காங்க, மஞ்சரி சிரிச்ச மணிக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ப்ரோவாக் ஆயிட்டேன்னு சொல்லி சட்டில கவிச்சு புடுங்க ட்ரை பண்றாங்க. கேவலமா பண்றாங்க. உங்களுக்கு ஹார்ட் வேணும் புடிங்கிட்டு போங்கடா. அதை விட்டு ப்ரோவாக் பண்ணிட்டோம், மயிரை பண்ணிட்டோம். சும்மா பேசிட்டு இருக்கும்போது ரியாக்ட் பண்ண தான் செய்வான். இதெல்லாம் என்ன ரியாக்ட்? ஒவ்வொரு சீசன் அடிச்சுட்டு செத்தானோ, கெட்டிலாம் போட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தானோ. இந்த சீசன்ல பேசிட்டு திரும்பி பேசிட்டா ப்ரோவாக்கான். ராணுவ தானே தலைவா, நீ அடி தலைவா வச்சு செய் தலைவா, பூரா பையெல்லாம் செதுக்குறான் ராணுவ. ஆனா அவன் எங்கேயுமே இன்னும் கோவப்படல. அவனுக்கான 3 ஹார்ட்டை நீங்க எடுத்து தப்பு தான். சும்மா போங்காட்டம் தான் ஆடிட்டு இருக்காங்க. இந்த டீமன்ஸ் எல்லாமே வேஸ்ட் தான். அங்க ஒருத்தர் என்ன தண்ணி ஊற்றி ஆடிட்டு இருக்கான், இங்க ஒருத்தர் என்ன கொண்டே பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க, இங்க ஒருத்தர் நீ என்ன விஷால் பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்க, விஷால வச்சு யூஸ் பண்ற மாமான்னு சொல்லி அங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தர் 2 பேரும் உட்கார வச்சு மாமா வேலை பார்த்துட்டு இருக்கான். மொத்தத்துல இப்படிதான் பண்றானு. எனக்கு தெரிஞ்சு போரிங்கா இருக்கு. இப்படி போரிங்கா இருக்கு. இந்த டாஸ்க்குன்னு தனிப்பட்ட முறையில் இதை பண்ணல ப்ரோ. இப்போ டெய்லி இதை தான் பண்றோம், டெய்லி இதே சண்டை தான் இருக்கும். டெய்லி 2 பேரை பேச விட்டா டெய்லி 2 பேர் இப்படி தான் பேசுவாங்க. அதே இங்க காட்டினா எப்படி? எப்ப அந்த டாஸ்க்குன்னு புதுசா என்ன பண்ணல? நேற்று என்ன பண்ணாங்க? புதுசா பண்ணலையா? அதுதான் டாஸ்க்கு. போய் தரப்பில்லை ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன் ப்ரோ. வேஸ்ட் சொல்ல போனா வேஸ்ட். ஆனா நைட்டு தரிசிக்காக்கான ஒப்பாரி இருக்கு.